நாயோட பெரிய அளவாக இருக்குது. 8 மாதத்தில் தமிழ்நாட்டில் கடிச்சு தொலைச்ச எண்ணிக்கை 3.6 லட்சம். மனுஷங்களுங்க நாய் கடிச்சது 3 லட்சத்துக்கு மேலே, 3.25 லட்சம் வச்சுருங்க. 3.25 லட்சம் பேரை கடிச்சு குதைறதுக்கு இதுவும் கணக்கில் வந்தது. செத்து போனது 26 பேர். ராபிஸ் வந்து காப்பாற்ற முடியாமல் செத்து போனது 26 பேர். கடிச்சது 3.25 லட்சம் பேரை. நோய்வாய்ப்பட்டு உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவன் இன்னும் இருக்கான். இப்போ இந்த நாய் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? அவங்களால தான் இப்போது பெரிய தடை அரசாங்கத்துக்கு. டெல்லி அரசாங்கமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை, விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. எந்த நாட்டில் வாழ்கிறோம்? காட்டுக்குள்ளேயே வாழ்கிறோம். இப்போ நான் காட்டுக்குள்ளே போகிறேன்னு வைங்க, காட்டுக்குள்ளே போகும்போது போங்க, பாம்பு கடிச்சா என்ன செய்யலாம், புலி விரட்டினா என்ன செய்யலாம்னு ஐடியா கொடுத்தா பரவாயில்ல. மனிதர்கள் வாழ்வதற்கு தான் நாடு. அங்கே வாழ்ந்து கொண்டு எனக்கு நாய் கடிச்சா எப்படிலாம் பண்ணுங்கன்னு விதிமுறையை பின்பற்றினா ஒரு தேர்தல் நடத்த போகிறோம். அந்த அதிகாரிக்கு சில புலி விவரங்கள் கொடுக்க, இப்படி செஞ்சுக்க வழிகாட்டும் கையேடு, நெறிகாட்டும் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹேண்ட்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இனிமேல் நாய் கடிச்சா என்ன செய்யணும், பேய் கடிச்சா என்ன செய்யணும், பாம்பு கடிச்சா என்ன செய்யணும்னு வச்சுக்கிட்டு தான் நாட்டில் வாழ முடியுமா? இது ஒரு புதுமையாக, அதாவது விலங்கு ஆர்வலர்களுடைய இந்த விலங்கு ஆர்வலர் மொத்தமாக கூடுறான் பாருங்க, நாயை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. அதே போல் அதுக்கு எதிராக ஒரு கூட்டம் கூடணும் இந்தியாவில். விலங்கு ஆர்வலர்களுக்கு எதிர்த்தால ஒரு இயக்கத்தை தொடங்கி, நாம் என்ன நாய் மேலே வெறுப்பா, சொத்து தகராறு நமக்கு? நாய் கடித்தா உயிர் போதில்லைங்க, நான் உயிர் மட்டும் போகலையே. அப்போ நாயை வந்து வேண்டாம்னு யாரும் ஒதுக்கலை, பெருகிருச்சு. எந்த உயிரினும் பெருகி வந்தாலும் நம்ம அதை அழிக்கத்தானே செய்யணும். அதிகப்படியாக பெருகி தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடி பேரை, 3.25 லட்சம் கோடி பேரை 8 மாதத்தில் கிடச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் கிடைச்சா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு எத்தனை ஊசி? 3.25 லட்சம் பேரை கிடச்சி சும்மா இருப்பாங்களா? 3.25 லட்சம் பேருக்கு ஊசி போடணும்ல. அதுக்கு எவ்வளோ செலவு அரசாங்கத்துக்கு? அதெல்லாம் செய்த பிறகும் இப்போ வந்து நாய் கடிக்கிறது தப்பு இல்லை. இப்போ நாய் கடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நமக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க.